சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எந்த ஓய்வூதிய திட்டம் தற்போது தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு 4 மாதங்களில் அதன் தலைவர் இந்த குழுவிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்ற அடிப்படையில் மீண்டும் ஸ்ரீதர் தலைமை IAS அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு 2018 அதன் அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்யப்பட்டும் இதுவரை கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாகியும் அதனுடைய அறிக்கை என்ன நடந்தது, அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்ற எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கிறது. இந்தியாவில் அனைத்திலும் முன்மாதிரியான மாநிலம் தமிழகம். பொருளாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, அதற்கு அரும்பாடுபட்டவர்கள் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும். ஆனால் 22 ஆண்டுகளாக ₹1 கூட ஓய்வூதியம் பெறாத ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான். நாம் முன்னேறிய நாடுகளுடன் போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் போது ஓய்வூதியத்தில் மட்டும் பின்தங்கி கடைசி மாநிலமாகவும், இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியத்திலும் கடைசியாகவும், உடன் பணியாற்றும் ஊழியர்களுடைய ஊதியத்தை கூட பெற முடியாமல் மிகுந்த ஒரு வேதனையில் இருக்கிறோம். மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கிடையாது, மாநிலத்தில் உடன் பணியாற்றுவர்களுடைய ஊதியம் கூட கிடையாமல் பலர் ஓய்வு பெற்று இன்றைக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இது நாங்கள் ஒரு கூட்டத்திற்காக பேசவில்லை, உண்மையாக பேசுகிறோம். ஒரு கடனை கூட அடைக்க முடியாமல், வாங்குகின்ற அந்த வட்டி கடனை கூட அடைக்க முடியாமல் மிகுந்த ஒரு ஏழ்மை சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்பாக ஒருத்தர் ஓய்வு பெற்று இறந்தாரு. அவருடைய வீட்டுக்கு கூரை கூட கிடையாது. அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில தான் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்காங்க. இன்றைக்கு நாம பேசிக்கொண்டிருக்கிற இந்த விஷயமானது கிட்டத்தட்ட நேரடியாக 30 லட்சம் பேரையும், மறைமுகமாக 50 லட்சம் பேர் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கிய பிரச்சனை தான். பெரும்பான்மை அடிப்படையில் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் கருத்து கேட்பு நடத்தி ஒரு விவாதத்தை தீர்மானமாக நிறைவேற்றுவார்கள். இங்கு நீங்க ஒரு கருத்து கேட்டீங்கன்னா, யாராவது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அதை ஒத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி UPS யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அதையும் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அனைவருடைய ஒட்டுமொத்த 40 இயக்கங்கள் இன்றைக்கு அழைத்திருக்கிறீர்கள். இன்னும் அழைக்க வேண்டிய ஒட்டுமொத்த அனைத்து இயக்கங்களுடைய ஒரே ஒரு கருத்து பழைய ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான். தமிழகம் இதை முன்மாதிரியாக செயல்படுத்தி முதல்வர் அவர்கள் இதை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதன்மையான கோரிக்கை. சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்ற தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி 330ஐயும், இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு 311ஐயும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.